எடுத்துக்கிட்டு இந்த நான் உனக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னா விட்டுருவாங்க. இல்லைனாவா போரிடலாம்னு சொன்னால் அந்த அரசரோட போரிட்டு அவங்களை ஜெயிச்சிடுவாங்க. ஜெயிச்சுட்டு அப்படி எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ குறிப்பிட்ட நாடுகளுக்கு போய் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த யாகம் பண்ணி தன்னை சக்கரவர்த்தின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அர்த்தம். அதுக்கப்புறம் யாகம் பண்ணிட்டு சில பேர் சொல்கிறாங்க இந்த குதிரையோட பொறுப்பெடுத்து இந்த யாகத்தை வச்சுக்குவாங்க குதிரை பண்ணிட்டு அதே பண்ணுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க குதிரை மாதிரி உருவம் மாதிரி பண்ணி அந்த உருவத்தை எடுத்து யாகம் பண்ணுவாங்க. அதான் அர்த்தம். குதிரைக்கு சொல்லப்பட்ட அர்த்தம் வந்து இது மாதிரி நிறைய நாடுகளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் யாகம் देवी सर्वभूतेषु संस्थानलक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। ॐ राजाधिराजाय प्रसन्नजायिने नमो वयं वै श्रवणाय कुर्महे। सिंधुराजा ओम श्री धनलक्ष्मी की भगवान மற்றும் சனிக்கிழமை பூராட நட்சத்திரம் கூடிய இன்றைய நாளில் லட்சுமி பேரை தரிசனம் செய்வதற்கும் உங்களுடைய அனைவரு இல்லங்களிலும் லட்சுமி பேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும் ஹரிகாசமணினரும் கேட்டட்டும் கேட்டட்டும் கேட்டட்டும்.